ஹலோ காய்ஸ் வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கூக்காலில் வந்து நம்ம ஃபுல்லாக விசிட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம போட்ட டென்ட்டை வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். டென்ட்லாம் பேக் பண்ணி நம்ம திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு, நம்ம அப்படியே வியூ பார்த்துட்டு சாப்பிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். ஆக்சுவலாக காய்ஸ் நிறையா திங்ஸ் இருக்குது. போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், நம்ம டியூக் வேறு ஒயர் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சு. ஃபுல்லாக ஒயரிங்லாம் போயிடுச்சு. ஸோ ஓகே சார், இதாங்க கூக்காலோட கிராமம். அவ்வளோ சின்ன குட்டி கிராமம் தான் அது. இப்போ நாங்கள் வந்து டைம் வந்து சரியான கிளைமேட்டாக இருக்குது. இப்போ சரி ஓகே, நம்ம வந்து எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து அடுத்தடுத்த வியூலாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்கள், ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். மேகத்துக்குள்ளாடி ஒரு கிராமம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி ஃபாக் இல்லை, இப்போது திடீர்னு நான் கிளம்புறப்போ வந்து சரியான ஃபாக் ஆயிருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிராமம் வந்து கீழே இருக்குது. இது வந்து மேலே இந்த வழியாக தான் வரணும். இங்கே ஒரு கோவில் இருக்குது. அப்புறம் வியூ சூப்பராக இருந்துச்சு. வீடியோ பிடிச்சிட்டேன். இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க தெரில, கட்டி கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. நம்ம டைட்டாக கட்டிகிட்ருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இவர் தான் நம்ம டாமி 400. ஓகே, ஸோ வியூ வந்து சூப்பராக இருக்குது காய்ஸ். பாருங்கள், சுற்றி பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். மேகத்துக்குள்ளாடி தான் நின்று வீடியோ பிடிச்சிட்ருக்கேன். இவங்க இப்போ வரைக்கும் இன்னும் கட்டி முடிக்கலை. ஒரு தலைவர் பேசிகிட்டு இருக்காரு கையில் கேரட்டோட. இங்கே வந்து கேரட் ஃபேமஸ். ஓகே, நம்ம இப்போ சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன், வியூ காமிக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே உள்ளே இருந்து வர பக்கத்தில் வந்தால் தான் நமக்கு தெரியுது. சரி நம்ம போவோம். என்ன தெரியவே மாட்டேங்குது. யார் இவர்? என்னடா என்ன பார்க்குற? ஹாய் காய்ஸ், பாருங்கள், இங்கே சில்ட்ரன்ஸ்லாம், குழந்தைங்கள்லாம் இப்படி விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். அவங்களெல்லாம் பிளர்ராக தான் தெரியுது. அவ்வளோ ஃபாகு. செம்மையாக இருக்குது காய்ஸ், சூப்பராக இருக்குது. சில்லாக குட் வைப். ஆக்சுவலாக இது இந்த டைம் வந்தப்போ தான் எங்களுக்கு இந்த மாதிரி கிளைமேட் கிடச்சிது. நீங்கள் ஆக்சுவலாக டிசம்பர் அந்த டைம் வந்துடுங்க. டிசம்பர் ஜனவரி அந்த டைம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். வியூ உங்களுக்கு விசிட் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம மேலே இருந்து பார்த்த அந்த கிராமம் தான் இது. ஓகேவா? இந்த கார் பக்கத்தில் இருக்கிறது நம்ம சாப்பிட்ட ஹோட்டல். ஓகேவா? இந்த கிராமம் தான் இப்போ வந்து ஃபுல்லாக ஃபோகாக மூடி இருக்குது. இப்போ மேலே இருந்து வீடியோ எடுத்தோம்னா இந்த கிராமமே தெரியாது. அந்த மாதிரி ஃபோகாக ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கு பாருங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அங்கங்கே நின்று வியூ பார்த்துட்ருக்காங்க. சரி நம்ம அப்படியே வீடியோ பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிட்ருக்கோம். ஆக்சுவலாக நான் பேசுகிற தமிழ் வந்து உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். ஓகேவா? ஏன்னா நாங்கள் பேசுகிறது இது வரைக்கும் உங்களுக்கு புரியவே புரியாது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் புரிஞ்சுக்கிற மாதிரி நான் பேசுகிறேன். ஓகேவா? ஸோ ஓகே காய்ஸ், நம்ம அப்படியே கிளம்பலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டியூக்கில் வந்து ஒயரிங் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சொன்னேன்ல. இதுக்கு முன்னாடி ரீல்ஸ் கூட போட்டிருந்தேன், ஷார்ட்ஸ் கூட போட்டிருந்தேன். அந்த ப்ராப்ளம் தான். இந்த ரோடு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதில் வந்து இந்த வண்டியை வச்சு எப்படி தள்ளிட்டு போகிறது எவ்வளோ கஷ்டம்னு நீங்களே நினச்சி பாருங்கள். கூக்காலிலேருந்து கொடைக்கானல் ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் வச்சுக்கோங்க. 25 to 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். நாங்கள் கொடைக்கானல் வரைக்கும் போகலை, நாங்கள் வந்து மதுரை வரைக்கும் போக போகிறோம். அங்கே போய் தான் வண்டி ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இங்கே யாருக்குமே தெரில. அது தெரிலன்னு இல்லை, அவங்களுக்கு வந்து அந்த ஒயர் வந்து கிடைக்கல. வந்து கேடிஎம்மாக இருக்குது. அதனால் நம்ம ஷோரூமுக்கு போய் தான் மாற்றணும். இல்லை கீழே மலைக்கு கீழே போய் ஏதாச்சும் கடையில் போய் தான் இது மாற்றணும்னு சொன்னாங்க. பாருங்கள், ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. பேக்கில் நாங்கள் இந்த வண்டியில் வந்துட்டுருக்கோம். அவங்க வந்து
தள்ளிகிட்டே போயிட்டுருக்காங்க. ரொம்ப ரிஸ்க் தான் கைஸ். நான் ரோடெலாம் இறங்குது, ஏறுது, அதெல்லாம் தள்ளுறதுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக காடு வேறு, பன்னி, பைசான் இதெல்லாம் வரும். இந்த கூக்காலில் வந்து ஆக்சுவலாக பைசான்லாம் ரோட்டில் நிறைய பார்க்கலாம். அந்த டைமுக்குன்னு இருக்குது, அந்த டைமுக்கு வரும். நம்ம எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னா நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது. எதா பயந்துடுச்சு அப்படின்னா எதாவது மேக்ஸிமம் எதாவது வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சின்ன இறக்கமாக இருக்குது. ஓகேவா? கீழே ஸ்லோப்பாக போயிட்டுருக்கு. ஸோ காய்ஸ், இதான் நம்ம ரைட். இப்போ கூக்கால் முடிச்சுட்டு நம்ம நேராக ஊருக்கு தான் போகிறோம். முதல்ல இந்த வண்டியை வந்து ரெடி பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த வண்டியை ரெடி பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட்டு நம்ம பிளான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். எப்படியும் கமெண்ட் பண்ண மாட்டீங்க. ஏன்னா நம்ம இப்போ தான் சேனலில் கொஞ்சம் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். இன்னும் மேலும் வீடியோஸ் போடுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வியூ எப்படி இருக்குது, பிளேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஆக்சுவலாக இவ்வளோ தான் ரோடு. இங்கே வந்து கவர்மெண்ட் 2 வண்டி போகும். இங்கேருந்து ஒரு வண்டி போகும், அங்கேருந்து ஒரு வண்டி வரும். அது சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லு செளியாகவே இருக்குது. ஏன்னா மழை பெஞ்சிருக்கு. இந்த கிளைமேட் அப்படி இருக்குல்ல, சீசன் டைமா, ஸோ அப்படி இருக்குது. ஃபுல்லாக தள்ளிட்டு தான் போகணுங்க கைஸ். நினச்சி பாருங்கள், பெட்ரோல் காலியான வண்டியே கொஞ்சம் பெட்ரோல் பம்ப் வரைக்கும் தள்ளுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம ரைடர்னால ராகுல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவர் தான் தள்ளிட்டு போகிறதுனா வண்டியை தள்ளிட்டு போகிறது. கைஸ், பட் வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ட்ரிப்பில் நடந்ததே கிடையாது. அதுவும் இந்த மலைக்கு வரும்போது தான் இப்படி ஆகணுமா, அந்த மாதிரி ஆயிடுச்சு கைஸ். எப்படியோ கொண்டு போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறமான வீடியோஸ் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். காட்டுக்குள்ளாடி ரைட் பண்ணுறது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இப்படி ரைட் பண்ணுறது சரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் காய்ஸ். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். ப்ளீஸ்.